அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு, குறள் எண் 13. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. வானம் மழை பொழியாமல் பொய்த்துப் போனால் கடல் நீரால் சூழப்பட்ட உலக உயிர்களின் உள்ளே பசி இருந்து துன்புறுத்தும். If the sky cheats without giving rain, the livings in the whole world, which is surrounded by the oceans, will suffer with starving. என் துழிப்பா, வானம் ஏமாற்றி கொடுக்காத மாறி பசித்துன்பம் நிலைக்கும் உயிர்கள் வயிற்றில். வானம் ஏமாற்றி கொடுக்காத மாறி பசித்துன்பம் நிலைக்கும் உயிர்கள் வயிற்றில். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, வானத்து மழையானது பொய்த்து போய்விடில் தண்ணீராலேயே சூழப்பட்டிருக்கணும் இவ்வுலகத்தை பசி என்பது படுத்தும். ஏன் இந்த குறள்ல ஐயன் தண்ணீரால சூழ்ந்த உலகம் என்று சொல்கிறார் என்றால், நடுக்கடல்ல படகுல போயிட்டு இருக்காங்க, மீன் பிடிக்க போயிட்டு இருக்கான். அவன் ஒரு புட்டியில நீர் கொண்டு வந்திருக்கான், குடிநீர் ஒரு கேன்ல வச்சுக்கங்களேன் கொண்டு போயிருக்கான். அது தவறி கடலுக்குள்ள விழுந்துருது, அதனால எடுக்க முடியல. இப்ப அவனுக்கு தாகம் எடுக்குது. என்ன செய்வான்? சுத்திலும் தண்ணீர் இருக்குது, தண்ணி குடிக்க முடியுமா? உப்பு கடல் நீராச்சுல, அதை போய் குடிக்க முடியுமா? வாந்தி தான் வரும். அதனால சுற்றிலும் தண்ணீரால் இந்த உலகம் நிறைந்திருந்தாலும் இந்த உயிர்கள் அனைத்திலும் உள்ள ஒரு மிகப்பெரிய நோய் அல்லது மிகப்பெரிய ஒரு அவா என்னன்னா பசிதான். வேற எதை வேணா பொறுத்துக்கலாம், ஆனா பசியை பொறுத்துக்க முடியாது. பசி வந்தா 10 பறந்து போயிடும். அந்த 10க்கு பல பொருள்கள் உண்டு. எதுவும் அவனால இருக்கலாம், எல்லாம் மறந்து போயிடுங்க, அவ்வளவுதான், எல்லாம் பறந்து போயிடும், அவ்வளவுதான். பசி வந்துச்சுன்னா எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. அப்படி பறந்து போகிற பசிய நிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. காலையில மட்டும் பசிச்சது, 2 இட்லி சாப்பிட்றோம், பசி அடங்கிடுது. திருப்பி மதியானம் பசிக்குது, சோறு சாப்பிட்றோம். திருப்பி ராத்திரி பசிக்குது, சப்பாத்தி சாப்பிட்றோம், அடங்கிடுது. ஆனா இது எதையுமே சாப்பிட வழி இல்லாம அந்த பசி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் உயிர்களினுடைய வயிற்றில். உயிர்கள்னா மனிதர்கள் மட்டுமல்ல, ஆடு மாடுகள், புல் பூண்டுகள், தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே பசியால வாடுங்க. அந்த பசி பிணி பிடிச்சு ஆட்டும் அது எல்லாத்தையும். எப்போ இந்த வானம் பொய்த்து போனால், வானத்தில் கார்மேகங்கள் சூழாமல் போனால், அந்த கார்மேகங்கள் மழை பொழிவிக்காமல் போனால், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் பசியால் துன்புறும். ஏன் தன்னை சுற்றிலும் நீர் இருந்தும் கூட அந்த நீரை அழுந்த முடியாத அளவுக்கு வேட்கையினாலும் பசியினாலும் இந்த உலகத்து உயிர்கள் துன்புறுவார்கள். அந்த துன்பம் நீடித்து நிலைக்கும் வானம் பொய்த்து போய்விடில் என்று வள்ளுவர் இங்க சொல்றார். இதுக்கு ஒரு பாட்டு. காயப்பட்ட மாமன் என்று கண்ணுறக்கம் கொல்லவில்லை, சோகப்பட்ட மக்களுக்கு சோறு தண்ணி செல்லவில்லை, ஏகப்பட்ட மேகம் உண்டு மழை பொழிய உள்ளமில்ல, ஏகப்பட்ட மேகம் உண்டு மழை பொழிய உள்ளமில்ல, தண்ணி தந்த மேகம் இன்று ரத்த துளி சிந்துதடா, தண்ணி தந்த மேகம் இன்று ரத்த துளி சிந்துதடா, காத்திருந்த பானைக்குள்ள கண்ணீர் துளி பொங்குதடா, காத்திருந்த பானைக்குள்ள கண்ணீர் துளி பொங்குதடா, வீட்டு விளக்கெறிவதற்கு கண்ணீர் என்ன இல்லையடா, கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே, ஆத்தா அழுத கண்ணீர் ஆறாக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை, உன் தூக்கம் கலைக்கும் வரை, கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே என்று கவிப்பேரரசு வைரமுத்து எழுதிய தண்ணீர் படத்தினுடைய பாடல். அவ்வளவு தண்ணி பொய்த்து போச்சுன்னா மேகம் எங்கிங்க மழை பெய்யும், ரத்தத்துளி தாங்க கொடுக்குது. அது மனிதர்களுடைய கண்களில் வடிகின்ற கண்ணீர் துளி ரத்தத்துளியா இருக்குதுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாடல் இருக்கும். மீண்டும் குரல். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், கிருஷ்ணத்திரளைய வெளிக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.